ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. லேட்டஸ்ட்டாக நான் பார்த்த படம் கோ 2. கோ அப்படி முன்னால் கேவி ஆனந்த் பண்ண படம், இப்போ இது கோ 2 அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது இந்த படமும் நல்லா ஓடித்துனாக்கா கோ 3, கோ 12, கோ 22லாம் கூட வரலாம். வி டூ நாட் நோ. பட் ஏன்னா அதுக்கு இந்த படத்தை பார்த்தபோது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம், ஒரு ஒரு மைக்ரோ லெவலில் நாட் ஒன் இது கூட இருக்கலாம் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. இதா சம் நேம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். பிரகாஷ் ராஜ் இருக்கார் அதுலேயும் இருந்தார். தட்ஸ் த ஒன்லி திங். மற்றபடி கம்ப்ளீட்டாக வேறு கதை தான். இந்த படத்தினுடைய இயக்குனர் சரத் அண்டு ஹீரோ பாபி சிம்ஹா இந்த ரோலை ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அதில் ஒரு ஆக்ஷன் இது கிடையாது. ஒரு முதலமைச்சரை கடத்திட்டு போய் அவரை ஹோஸ்டேஜாக பிடிச்சி வைக்கிற ஒரு இளைஞராக இந்த படத்தில் அவர் வராரு. பாபி சிம்ஹா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிற ஒரு நல்ல நடிகர். அவர் பல தரப்பட்ட ரோல்கள் பண்ணிகிட்ருக்காரு. அதை மெயின்டைன் பண்ணணும். வெல், த டைரக்டர் அண்ட் த ஹீரோ வில் கம் டு புதுயுகம் ஸ்டுடியோஸ். அவங்க கூட பேசும்பொழுது நீங்களும் ஜாயின் பண்ணி லெட் அஸ் என்ஜாய் த கான்வர்சேஷன். நேயர்களே, கோ 2 படத்தினுடைய இயக்குனர் சரத், அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோ பாபி சிம்ஹா. அவரை கொஞ்சம் வில்லனாக, தமாஷான வில்லனாக நிறைய பார்த்துருக்கோம். தேவையில்ல விதவிதமான கேரக்டர்கள் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு இருக்குதுன்னு தெரியுது. இதில் ஒரு நல்ல ஹீரோ ரோல் கிடச்சிருக்கு. போத் ஆஃப் தம் ஆர் ஹியர் இன் அவர் புதுயுகம் ஸ்டுடியோ. ஐ வெல்கம் யூ போத். நைஸ் ஆஃப் யூ டு கம் ஹியர். எப்படி சார் இருக்குது ஃபீட்பேக்லாம் உங்கள் படம்? சூப்பராக இருக்குது சார். பாபி பற்றி தெரியும், உங்களை பற்றி சொல்லுங்களேன். என்ன, வாட்ஸ் யுவர் பேக்ரவுண்ட்? அசோசியேட்டாக ஒர்க் பண்ணீங்களா இல்லை இதை ஃபஸ்ட்டு படமா? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். ஆக்சுவலி ஓகே, 2007 நான் ரிசைன் பண்ணி லண்டன் போய் டைரக்ஷன் டிப்ளமோ, அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ஒன்னை போல் ஒரு கமல் சார் படம், சக்ரி சாரோட வேறு ரெஃபரன்ஸில் போய் இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் படத்துலேயே நான் அசோசியேட் டைரக்டராக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உன்னை போல் வரும் அது தெலுங்கு வெர்ஷன் பண்ணியிருக்கோம். ஈனாடு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்குமே. கமல் சார் செட்டில் இருக்காருனாக்கா யூ கேன். ஆமாம், அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போதே நிறைய வாட்டி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஹீஸ் பேசிக்கலி பெரிய என்சைக்ளோபீடியா அவர். ஸோ ஹி டாக்ஸ் அபவுட் எவ்ரி திங், ஹி நோஸ் எவ்ரி திங் பேசிக்கலி. ஸோ அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பில்லா 2 பண்ணேன் அஜித் சாரோட. 2 படத்துக்கு சக்ரி டைரக்டர். ஸோ அவரோட அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். 2 பேரோட ஒர்க் பண்ணிவிட்டு இது அப்புறம் எவ்வளோ வருஷம் கேப் இருந்தது இந்த படத்துக்கும் உங்களுடைய? இல்லை, கேப் பெருசாக ஒன்றும் இல்லை. அது 2012 ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் 2 படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி தெலுங்குல சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன் 2 படத்துக்கு. தெலுங்குல பண்ணியிருக்கேன். ஆல்ரவுண்டராக இருக்கீங்க. இல்லை, ஃபிலிம் ஸ்கூலுக்கு போனதுனால கொஞ்சம் இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஆனால் எனக்கு டைரக்ஷன் தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நாளாக. ஸோ நான் இது 3வது படம், சைன் பண்ணுற படம். ஆனால் செட்டுக்கு போனது ஃபஸ்ட்டு படம் இது. இதானா? இன்னொரு 2 படம் நீங்கள் முன்னாடி சைன் பண்ணியிருக்கேன். அது லான்ச் ஆகலை. ஆக்சுவலி இட்ஸ் பேசிக்கலி டெஸ்டினி. ஃபில்ம் ஹேப்பன்ஸ் லைக் எ மேரேஜ். ஆமாம், சொல்லவே முடியாது. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் கூட சொல்ல முடியாது. அப்புறம் இந்த கான்செப்ட் எப்படி டெவலப் பண்ணீங்க? என்ன இதுன்னு? ஏன்னா இது கொஞ்சம் டைஸியான விஷயம். பொலிட்டிக்கல் இதுன்றது இருக்குது. பொலிட்டிக்கல் எடுத்துட்டிங்கன்னாக்கா இதில் டீப்பாக போனீங்கன்னாலும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப டீப்பாக போகாமல் மேலே எழுந்த வரையாக பண்ணாக்க பிசுன்னு இருக்கும், ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்றுவாங்க. ஆமாம் ஆமாம், அது ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. ஆமாம். ஸோ எப்படி நீங்கள் அதை டிசைட் பண்ணீங்க? இந்த பொலிட்டிக்கல் பேஸ் ஸ்டோரி we took it from Telugu. ஓகே. அது நான் அடாப்ட் பண்ணி ஸ்டோரி நிறைய மாற்றிருக்கீங்களா இதில்? தமிழில் இல்லை கூட? நிறைய தெலுங்குக்கும் தமிழுக்கும் ரொம்ப மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு வாங்களேன். இருந்தாலும் அதில் பேஸ் பிளாட் வேறு. ஆக்சுவலி த ரீசன் பிஹைண்ட் ஹிஸ் மோட்டிவ், ஜேர்னலிஸ்ட் மோட்டிவ் அதில் இல்லை. ஆக்சுவலி ஐ ரோட் த பேக் ஸ்டோரி. அதுக்கப்புறம் எல்லாம் ரீரைட் பண்ணி ஹோல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்கப்புறம் நான் ரீரைட் பண்ணேன் எல்ரெட் குமார் சாருக்கு. அவர் கேட்டுட்டு ஒரு 2 நாள் கழித்து ஆஃபீஸ்க்கு சார் இந்த படத்து டைட்டில் நம்ம நினச்சது கிடையாது, கோ 2 வச்சுக்கலாம்னு சொன்னார். ஒரு 2 மினிட்ஸ் நான் சைலண்ட்டாக இருக்கேன். ஏன்னா கோ வாஸ் எ பிக் பிளாக் பஸ்டர், இட்ஸ் எ பிக் பிராண்ட். அண்ட் கேவி சார் பண்ண அந்த படம் எத்தனை வாட்டி நான் சொன்னாலும் கம்பேர் பண்ணுவாங்க. பட் ஹீ இஸ் எ லெக்சரர், ஐ எம் எ ஸ்டூடெண்ட். ஸோ அந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும் மேக்கிங்கில் இருக்கட்டும். இட்ஸ் எ பிக் மூவி, பிக் பட்ஜெட் மூவி.
நான் கொஞ்சம் அப்ரஹென்ஷனாக இருந்தேன். அவர்கிட்ட சொன்னேன், சார் அது பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வருவேன் இப்படி. இல்லை இதில் இருக்குங்க, நீங்கள் இதில் நிறைய ஸ்டஃப் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். தென் yesterday I got confidence after releasing. அப்படியா? நான் உதயன் தியேட்டர் போய் பார்த்ததுக்கப்புறம் தென் I really loved it. I was waiting for அரசியல் டயலாக்லாம் நல்ல கைத்தட்டல் இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ்க்கு வந்துச்சு கைது. நிறைய இது அவர் I have been waiting for this moment in my life. I worked for 7 years to become a director. So it's not that easy. இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நீங்கள் மாற்றினதா சொல்கிறீங்க. ஆமாம். மேனும் அதில் என்ன இருந்ததுன்றதை சுருக்கமாக சொல்ல முடியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் மேலே கத்துறதுக்கோ அடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு க்ரைம் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் மோட்டிவாக இருக்கும். ஆக்சுவலி ஸ்ட்ராங் மோட்டிவ் இருந்தால் தான் நம்ம அது வரும். ஸோ அது பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் ஒன்று வேணும். ஸோ சும்மா ஒரு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் போடுறதுக்காக சிஎம் உட்கார வச்சு பண்ணுறதை விட தெர் ஷுட் பி a ஸ்டோரி பிஹைண்ட் இட். ஸோ அது மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ அடாப்ட் லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் தமிழ் ரிலேட்டட் டு தமிழ்நாடு. Like many issues recently whatever happened. So I always I have this habit of reading newspaper in the morning wherever I am, whichever state I am there. ஸோ இஃப் ட்ராவலுக்கு சும்மா எங்கேயாவது நார்த் இந்தியா போனாலும் அங்கே காலையில் அந்த நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஸோ ஐ பீன் ஸ்டேயிங் ஹியர் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன். அப்போ இருக்கும்போது எல்லாம் நியூஸ் பேப்பர் படித்து டிவி பார்த்து கரண்ட் இஷ்யூஸ் எல்லாம் அதில் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் எல்லோரும் வந்து ஆடியன்ஸு ஒரு கேரக்டரில் அவங்க ரிலேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டேபிள் வந்து ஒரு காப்பை பார்த்து படத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் ரிலேட் பண்ணுவாங்க, செக்ரட்டரிஸ் ரிலேட் பண்ணுவாங்க, ஸோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரிலேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி. ஓகே, இது ரிலேட் பண்ணுறீங்க. அதே சமயம் இது வந்து டைலாக்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைலாக் தான். மாடியில் நீங்கள் வந்து நீங்கள் பிச்சை எடுக்க வச்சிங்கன்றதோ இல்லையா, அந்த கரப்ஷன் இருக்குன்றதோ, ஒரு மருந்து வாங்க போகும்போது சில்லறை கொடுக்க மாட்டேன்றான். ஸோ மெனி திங்ஸ். இட்ஸ் அபவுட் சிஸ்டம். இப்போ நமக்கு இருக்கிற சிஸ்டத்தை பற்றி அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றும் வரலையா? எலெக்ஷன் வர டைமுன்றது வரல. இந்த இதை பப்ளிக்லேயே 2-3 பேர் பேசின்னு போனாங்க. எப்படிப்பா அலோவ் பண்ணாங்க இப்போ எலெக்ஷன் டைமில் இதைன்னு? தேட்டர்லேயே நான் கேட்டேன் அதை. ஆக்சுவலி அது ஒரு ட்ரேட் ஆஃப் இருக்குது சார். அதில் என்னென்னா ரொம்ப பேலன்ஸ், ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஆமாம், தப்பிச்சிட்டோம். இல்லை யாரையும் அதில் வந்து யாரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லாமல் இட்ஸ் அபவுட் த சிஸ்டம். இட்ஸ் அபவுட் ஆல் த பார்ட்டிஸ். எல்லா பார்ட்டிஸ்லையும் நேர்மையான பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ அது வச்சுருக்கோம். அண்ட் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஜெர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பேசி நிறைய வாட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் இது நிறைய ஜெர்னலிசம் பற்றி சொல்லியிருக்கோம் இதுலேயும். சரி, அப்புறம் பாபி செலக்ட் பண்ண பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். எப்படி இது பண்ணீங்க இந்த ரோலுக்கு? பாபி சூட் ஆவாருன்றது எப்படி இது பண்ணீங்க? ஐ வில் டெல் யூ. ஒரு பக்கம் வந்து நீங்கள் யூ வாண்டட் ஹிம் டு பி a very ordinary man. ஆமாம். யூ didn't want him to be a சூப்பர் ஹீரோ டைப் ஆஃப் இது இருக்கக்கூடாது. கரெக்ட். அதே சமயம் ஒரு கான்ஷியஸ் இது. இஸ் நாட் எ வில்லன் ஆர் எ கிட்னாப்பர். இஸ் எ வாஸ் கன்சர்ன். மக்களினுடைய பிரச்சனைகளெல்லாம் பற்றி ஒரு கவலைப்படுகிற ஒரு இளைஞர். கிட்னாப் பண்ணா என்னன்றதுக்கான ஒரு கேரக்டர் உங்களுக்கு தேவை. இவ்வளோ எல்லாம் தாட் ப்ராசஸ் போகல சார். ஆக்சுவலி அவங்க பாபி வந்து ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேறு படம் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்சுவலி ஹீ சைன்டு. ஸோ குமார் சார் வாண்டட் டு டூ எ மூவி வித் பாபி ஃபார் லாங் டைம். நான் ஆன்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஹீரோ பாபி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தென் ஐ வாட்ச்ட் ஆல் இஸ் ஒர்க். இஸ் அன் அமேசிங் பெர்ஃபார்மர். ஸோ ஐ கான்ட் பி ஆஸ்கிங் மோர் தேன் திஸ்ன்னு சொல்லி நான் ஓகே சார் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரே ஒரு ஃபைட் ஒன்று இருக்குது விச் வாஸ் வெரி ஆர்டிஃபிஷியலி போட்டது. அது வந்து இட்ஸ் நாட் இல்லையா, ரொம்ப நேச்சுரலாக வந்த ஒரு இது இல்லை. நீங்கள் அந்த ஃபைட்டை மட்டும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்லி இன்ட்ராக்ஷன் வித் த சிஎம் மட்டும்தான். ஆமாம். உங்களுடைய ஸ்டோரியில் வந்து ஒரு வெளியிலலாம் போய் உங்களுடைய லைஃபு, உங்களுடைய பேக்ரவுண்டு, நீங்கள் அனுபவங்கள், அது மாதிரி ஒரு 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 ரவுண்டு இல்லவே இல்லாமல் இருந்தது. அது இட் இஸ் ஆல்வேஸ் உள்ளுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு பேசுகிற இதுன்றது ஒரு லிமிட்டேஷனாக இருந்துருத்தான்றது. ஆமாம் இல்லையா? ஆக்சுவலி செகண்ட் ஹாஃபில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும், பேஸ் ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரி கான்சென்ட்ரேட் பண்ணி ஐ வாண்டட் டு ஹைலைட் த சோஷியல் இஷ்யூஸ்.
இது குமரனன் சொல்லி இவரோட பேரே இல்லை படத்தில், பேர் தெரியாது, ஐடென்டிட்டியே இருக்காது. ஐடென்டிட்டி இருக்காது, உங்களுக்கு பேர் கிடையாது இல்லை, பேர் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் ஹிஸ் ஸ்டோரி டு பி டோல்டு. நான் இது என்னென்னா சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசுகிறதுக்காக அந்த பேக் ஸ்டோரி இருக்கும் செகண்ட் ஹாஃபில், அந்த ஸ்டோரி பற்றி தான் இருக்கும் எல்லாத்துமே. ஸோ இந்த கான்வர்சேஷன் ஒரு பவர்ஃபுல் மேன் உட்கார வச்சு கேள்வி கேட்கணும்னா டைம் கொடுக்க மாட்டாங்க, 5 நிமிஷம் கொடுக்க மாட்டாங்க, கிடைக்காது. லோக்கல் எம்எல்ஏ கிட்ட போய் பேசுறதுக்கே 10 பேர் தாண்டி போகணும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது சிஎம் கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். எப்படி கேட்குறது, அதான் அதுலேயும் கிட்னாப் பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவருக்கு சஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு சிஎம் கிட்ட பேசணும்னா எனக்கு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ், நான் வேறு ஃப்ரெண்டு இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை நமக்கு நியாயம் கிடைக்கணும் அவரும் நினைச்சாலும் இந்த சிஸ்டம் பண்ண விடாதுன்னு சொல்லுவார் இவர். அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வருவாங்க. ரீசன் என்னன்னா, ஒருவேளை ஒரு இஷ்யூ நடந்தது, நம்ம சிஎம் கிட்டேயோ இல்லை ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸர் கிட்ட போய் சொன்னதுக்கப்புறம் அவரு அதை டெலிகேட் பண்ணுவாங்க, அங்கே அடிப்படும். ஆமாம், போயிடும். ஸோ எப்படியோ அந்த சிஸ்டத்தில் போயிடும். தனியாக கொண்டு வர்றதுன்றது அது மேக் இட் பிலீவபிள். ஆமாம், இந்த எண்டில் அதுக்கு தான் டைலாகே வச்சுருக்கோம் சார். நான் அந்த ப்ரூவ் பண்ணுறது நேர்மையாக ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து நான் தோத்துட்டேன். அதில் இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் தேவைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சார்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும், பிரகாஷ் ராஜ் சார்கிட்டே. அதே சமயத்தில் நீங்கள் எழுதினதா சொன்ன அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நல்லா இருந்தது. ஆமாம், அந்த இவருடைய அந்த குமரனுடைய இதுவும் அந்த வீடு அங்கே வந்து அவர் கொலை பண்ணி போச்சுது அப்படின்னு அவர் இல்லையா, அந்த மினிஸ்டரை நீங்கள் வெளியில் கொண்டு வரதுக்காக பண்ணுறீங்க. அங்கே கூட எனக்கு தோணித்து நீங்கள் இளவரசுவை கிட்னாப் பண்ணியிருந்தா எப்படி ஆகிருக்கும்னு நான் சும்மா யோசித்தேன். யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஒருத்தன் குற்றம் செய்தவரை பண்ணி அவர் கடைசியில் கன்ஃபெஸ் பண்ணும்போது கேமராவில் எல்லாத்தையும் நிற்க வச்சு சீக்ரெட் கேமராலாம் வச்சு எல்லாத்தையும் பிடிச்சி ஆல் த சேனல்ஸில் இது பண்ணி மாட்டிப்பாங்க. ஒரு படம் இருக்குல்ல அது மாதிரின்றது. அது இல்லாமல் சிஎம் பண்ணதுனுடைய இது அது அதில் இருக்குது. ஆக்சுவலி ஒரு சீனில் இருக்குது சார், நான் அவரையே ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். அவரே வந்து இல்லை அவர் கொலை பண்ணலாம்னு நினைச்சா அவர் தியாகி ஆயிடுவார், கொலைகாரன். இவர் கொலைகார ஆயிடுவார். அதுக்கப்புறம் உலகத்துக்கு தெரியணும்ன்ற ஒரே மோட்டிவ் தான். உலகத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எப்படி தியாகியா இருக்க முடியும்? இல்லை அது இல்லை சார், அது அதுக்கு தான் அது அன்வீல் பண்ணுறதுக்காக தான் பண்ண. இந்த மாதிரி யாருமே எந்த அரசியல்வாதியும் எந்த லீடரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் பண்ணது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதில் வர கேரக்டர் என்னென்ன கேரக்டர்ஸ் நிறைய வேரியடு. கருணாகரன். ஆமாம், சொல்லுங்கள். கருணாகரன் கொஞ்சம் வந்தால் கூட நல்ல நல்ல பர்ஃபார்மர் இல்லை அவர். எல்லாம் ஓல்டு ஃப்ரெண்டு உங்களுக்கு அவர். அதை கேட்டேன் நான். இதுவரைக்கும் நம்ம கருணா அப்படி பார்த்ததே இல்லை. எப்பவுமே காமெடி ஆகட்டும், ஹியூமர் மட்டும் பண்ணிட்டு போகிற ஒரு சீரியஸாக ஒரு கேரக்டர் ரோல், ஒரு எமோஷன் கனெக்டிங் ரோல் பண்ணதே இல்லை. திஸ் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கருணாவோட கரியரில் பண்ணது. ஹீரோயின் வழக்கமான ஒரு இதுதான், கையில் அவங்களுக்கும் ஒரு பைப் கொடுத்துட்டீங்க கையில். ஆமாம், she also did good job. வந்திருக்காங்க படம் பண்ணிருக்காங்கல்ல அவங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், கருணா டிட் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். கருணா நாசர் தேவையான்னு பட்டது எனக்கு. அவரை தான் அந்த ரோல் பண்ணிருக்கணுமா, ஒரு சும்மா காஸ்டிங்கில் ஒரு இது இருக்கட்டும். அவர் 2-3 டயலாக் நான் சொல்லுவார். ஆக்சுவலி நோட்டட் நாசர் சாருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது சொசைட்டியில். அவர் சொல்லும்போது அது க்ளீனாக போய் சேரும், வேர்டுக்கான ஸ்ட்ரென்த், அது ஸ்ட்ரென்த் வரும். ஸோ அதனால அவர் காஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிஃபிகல்ட்டான போர்ஷன் நீங்கள் எழுதினது வந்து த ரியாக்ஷன் ஆஃப் பிரகாஷ் ராஜ் டு பாபி. அவர் ஒவ்வொன்றுத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறது. அவர் வந்து லைக்கும் பண்ணுறாரு, லைக் பண்ணாமையும் இருக்காரு இல்லையா. ஹி இஸ் நாட் அஃப்ரேட், அட் தி சேம் டைம் ஹி இஸ் ஆங்கரி. எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு இதாக உட்காந்துட்டு இருக்காரு அவர். ஒரு சிங்கிள் ரியாக்ஷன்ன்றது கிடையாது அவர். கிடையாது. He's a big asset for the. அது அதனால அது ஒரு அந்த சீன்ஸ் நம்ம கிரிப்பிங்காக இருக்கணும்னா ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் தேவைங்க. ஸோ he added big value to the entire movie. நீங்கள் உங்கள் இது சொல்லுங்கள், எப்படி how do you feel working with him? ஃபஸ்ட் டைம் அவரோட கொலாபரேட் பண்ணுறீங்களா? முன்னாலே தெரியுமா அவரை பழக்கமா? இல்லை, எனக்கு இந்த படத்து மூலியமாக தான். இந்த ரோல் என்ன ஐடியா உங்கள் ஃப்யூச்சர் இது? நீங்கள் உங்களுக்கு என்னென்னமோ டைப் ஆஃப் ரோல்லாம் வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு ரூட்டில் போகிற மாதிரியே தெரியல நீங்கள் இல்லையா? உங்களுக்கு அது கவலையாக இருக்கா? இல்லை சார், நான் யோசிக்கிறது இல்லை சார். நான் வந்து இப்போ கதை கேட்கும்போது எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்னை எக்ஸைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நரேட் பண்ணும்போது எனக்கு விஷுவல் வரணும். ஸோ கிளியராக எங்கேயுமே பிக்சர் எடுக்காமல் இருக்கும்போது ஓகே ரைட்
கன்வின்சிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக அது கன்வின்சிங் ஆடியன்ஸ்க்கு இருக்குன்ற ஒரு விஷயம் தான். எனக்கு ஏதாவது எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஓகே சும்மா போய் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தால் உள்ளே போய்டும். ஓகே. இருந்தால் கூட உங்களுக்கு பிடிச்ச ரோல்னு எதுக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி எனக்கு படுறது. நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒரு ரோல்னு ஒன்று இருக்குது, அது நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு படுறது. கண்டிப்பாக சார். கரெக்ட் தானே? கண்டிப்பாக வெயிட்டிங். அது என்ன டைப் ஆஃப் இதுன்னு நீங்கள் யோசிச்சு வச்சிங்களா? நான் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணல சார். லைக் ஒரு ரொமான்டிக் ஹீரோ, நல்ல கம்ப்ளீட் காமெடி நிச்சயமாக வராது. ரொமான்டிக்கல் எனக்கு ஏதாவது ஒரு இதெல்லாம் எனக்கு அது வெளியே சீரியல் கில்லராக நீங்கள் வரதா இருந்தால் வருவீங்களா? ரெடியாக நீங்கள்? நான் ரெடி சார். நான் ரெடி. நான் அது மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கணும். எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டரா சீரியல் கில்லிங் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா தான். ஆமாம். ரீசெண்டாக ஒரு கதை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி. மாதிரியா? ஸோ அது ஏதாவது ஒரு வர 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 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்ன டைப் ஆஃப் இதாக வருது? எல்லாமே நார்மலாக இப்போ ஒரு படம் பார்க்குறேன்னா சார் அதே மாதிரி வந்து கதை சொல்கிறாங்க நிறைய பேர். சார் இந்த மாதிரி ஒரு கதை அதான் வந்துச்சுங்க, ஏங்க மாதிரி வேணாங்க அப்படின்றது தான் நம்ம ஆட்டிடியூட் இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. நீங்கள் பண்ணீங்களா சார் இந்த படம் வந்து இந்த படம் மாதிரி சார், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி சார், ஏன் அந்த மாதிரியே பண்ணுறீங்க? இல்லை வேறு ஏதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒன்று எக்ஸைட்மெண்ட் கொடுக்கணும். இது பண்ணோம் அப்படின்னு எப்போ ஃப்ளோருக்கு போகன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா டன். ப்ளஸ் இப்போ ஹீரோ பண்ணுறதுனால நீங்கள் யூ வில் கோ பேக் டு 2 or 3 ரோல்ஸில் ஒன்றான்றது நீங்கள் பண்ண தயாராகணுமே. ஸ்கிரிப்ட் தான் சார். கதையில் அந்த கேரக்டரைசேஷன் இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னா எக்ஸைட்மெண்ட் கொடுத்துச்சுன்னா. டூ யூ ரிஜெக்ட் ரோல்ஸ்? சார் டூ யூ ரிஜெக்ட் ரோல்ஸ்? உங்களுக்கு வரதெல்லாம் வேணான்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியும் ரோல்ஸ் வருதா உங்களுக்கு? ஆமாம் சார். அந்த மாதிரி இல்லை இப்போ எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? இல்லை சார், ஒத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. நான் டிசைடட் கேட்பேன். பிடிக்கணும் ஃபஸ்ட்டு. எனக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். எனக்கு வந்து செய்கிற வேலை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இல்லைன்னா ஐ மீன் யூ டெவலப்ட் அ குட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. நல்ல க்ளோஸ்அப்ஸ்லாம் கூட யூ லுக் குட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் யூ கேன் டூ எனி ரோல். இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணால் தான் பண்ண முடியும். இதில் போய் மாட்டின்ட்டிங்கன்னா அப்புறம் அதே தான் பண்ண வேண்டியிருக்கும். நவ் யூ கேன் பிகம் எ கேரக்டர் ஆர்டிஸ்ட். டிஃப்ரெண்ட் எது ஒன்றாலும் ஏத்தன் பண்ண முடியும். நம்ம வடி ஃபீல் இல்லை? ஆமாம் பண்ணோம். ஐ ஹோப் குட். இல்லை சார், போவோம் பார்ப்போம். அதுவாக ஒரு வழியை நம்ம கொண்டு போயிடும். இதுக்கு லாட் ஆஃப் டைம் டு எக்ஸ்பெரிமெண்ட். டிசைட் பண்ண வேணாம், ஃபிக்ஸ் பண்ணி போக வேண்டாம். ஐ விஷ் யூ குட் ரோல்ஸ் அண்ட் ஐ விஷ் யூ குட் மூவிஸ். தேங்க்யூ. ஃப்யூச்சரில் இன்னும் கிரிப்பிங்காக ஒன்று பண்ணுங்க சார். இன்னும் கூட இதில் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறீங்க. இல்லை கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் போடணும் சார். அதுதான் ஆக்சுவலி நான் எப்பவும் சொல்லுவேன் சார். இப்போ என்னென்னா எனக்கு பிடிச்ச படம் நான் எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு கீழே இருந்து அவங்களுக்கு பிடிச்ச படம் தான் எடுக்கணும். ஸோ நிறைய அதில் நான் ஐம் வெரி கிளியர் அபவுட் இட். ஈவன் கிரிட்டிக்ஸ் சே சம் பேட் அபவுட் இட். ஐ வாண்ட் டு ஹேவ் மாஸ் எலிமெண்ட்ஸ் வேர் ஒன் பர்சன் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் கை தட்டணும். ஓகே, ஐ வாண்ட் டு கிவ் தட் என்டர்டைன்மெண்ட். 2 hours entertain பண்ணோம். அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிள் என்டர்டெய்னர். ஐ டோன்ட் வாண்ட் டு அதில் வந்து தேவையில்லாத விஷயங்களெல்லாம் போட்டு இது ரெஸ்பான்சிபிள் என்டர்டெய்னர். ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், என்டர்டெயின் பண்ணணும். ஸோ தட் இஸ் மை எய்ம். ஸோ ஐ ஆம் நாட் ஹியர் டு ப்ரூவ் மை செல்ஃப் ஆஸ் ஏ வெரி குட் ஃபிலிம் மேக்கர். ஐ எம் ஒன் ஆஃப் த ஃபிலிம் மேக்கர்ஸ். அவ்வளோதான். அப்படின்னா இல்லை சார், அதெல்லாம் இல்லை. யூ கேன் பிகம் எ வெரி குட் ஃபிலிம் மேக்கர் ஆல்சோ. அதெல்லாம் நோ டவுட் அபவுட். யூ கம் இன் டு இட். இல்லை ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இனிமேல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்து தான் ஃபியூச்சர் வில் பி டிட்டர்மைன். அட் தி சேம் டைம் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்ன்றதுல காம்ப்ரமைஸே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு போய்டும். கரெக்ட். இது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எல்லாரும் என்டர்டெயின் பிகாஸ் யூ ஆர் நாட் ஈவன் ஷூர் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து ஜனங்க என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்களா நிச்சயமே கிடையாது. அது ஒன்று சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறது. நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஒன்று எடுப்பீங்க, ஜனங்க வந்து கரெக்ட் நீங்களே சொன்ன மாதிரி சீரியஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா படம். அதோட அதே சமயத்தில் எவ்வளோ பேர் சின்சியராக அவங்களுடைய பெஸ்ட்டு இதுதான் நான் கொடுக்குற படம், என்னுடைய படம், என்னுடைய பெஸ்ட் ஆஃப் மை கெப்பாசிட்டி அப்படின்னு எடுக்கிற படங்கள் ஹிட் ஆகிருக்க இருக்கு. நீங்கள் அந்த குரூப்பில் ஏன் வரக்கூடாது? நீங்கள் வரும். ஆக்சுவலி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பாபி, ஐ விஷ் யூ மெனி ரோல்ஸ். நிறைய வெரைட்டியான ரோல்ஸ் வரணும் உங்களுக்கு. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுங்க. அதாவது பாபி பண்ணுவார் அந்த ரோல்ன்ற மாதிரி இருக்கணுமே தவிர பாபி இதைதான் பண்ணுவாருன்றது வரக்கூடாது இல்லையா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கான ரோல்ஸ் உங்களுக்கு வரட்டும். I pray for that, for your welfare and all that.
அண்ட் ஐ விஷ் யூ கிரேட் மூவிஸ். தேங்க்யூ சார். இன்னும் கிரிப்பிங்கான இதை நீங்கள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு ஒரு ப்ரிவியூ கூட்டிட்டு போகிறேன் சார் இருக்கு. இந்த மாதிரி கிரிப்பிங்கான படம் பண்ணி இங்கே பண்ணுங்க. அது வந்து ரொம்ப காம்ப்ரமைஸுன்ற இதில் ஒரு இது கொஞ்சம் விலைன்னு ஆகிடக்கூடாது படம்ன்றது இது இல்லையா? கொஞ்சம் இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமன்றது இல்லாமல் உங்கள் ஸ்டைல்னு ஒரு முத்திரை பண்ணணும். அது ஷூர். அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த சக்ஸஸும் உங்களுக்கு வரட்டும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ சார். கோட்டு படம் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஆக்ஷன் படம் தான். அதில் வந்து அந்த ப்ராப்ளம் என்னன்றது இருக்கட்டும், இது வந்து கான்செப்ட் ரொம்ப நல்ல கான்செப்ட். அதாவது ஒரு முதலமைச்சரை கடத்துகிறாங்க. இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக காட்ட முடியாத ஒரு நிர்பந்தங்கள்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் யூ ஷுட் டீச் பீப்புள் ஹவு டு டூ இட்டுன்னு. பட் இது எவ்வளோ முடியுமோ காமிச்சிருக்காங்க. அது முதலே ஒரு போட்டுடுறாங்க, அது ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று. இது நாங்கள் அதனால தான் நம்ம லைட்டாக பண்ணியிருக்கோம். இது ஐடியா கதை வந்து முக்கியமாக அதை பற்றி இல்லை, இந்த ஹீரோ வந்து பின்னணி என்னன்றது இது மோர் இம்பார்ட்டன்ட்டுன்றது ஒன்று சொல்கிறாங்க. பட் இந்த பாயிண்ட் என்னென்னாக்கா, இந்த படம் வந்து யூஸ்லி ஒரு கிரிப்பிங் த்ரில்லராக இருக்கா அப்படின்னீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து அப்பப்போ சுச்சுவேஷன்ஸ் என்னென்னு போகிறது பல இடங்களில். இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப லைட்டாக போகிறது. இது வந்து இதுக்கு கடைசியில் நீங்கள் லேட்டர் ஹாஃபில் ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு கொலை, அந்த ஒரு பாடியை புதைச்சி வைக்கிறது, ஒரு பெரிய ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தரை, அதில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் இது வந்து சம்மந்தப்பட்டிருக்கார் அப்படின்ற ஒரு ஹோம் மினிஸ்டரு, அது மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு அன்ட்ராவல் பண்ணுறதுக்காக ஒரு முதலமைச்சரை கடத்திட்டு வரும்படியான நிர்பந்தம். அது இவருக்கு பதிலாக அவரே கடத்திருக்கலாமேன்ற கேள்வியெல்லாம் வருது. பட் ஓகே, அதெல்லாம் வேறு விஷயம். ஸ்க்ரீன் பிளேலாம் அங்கே பண்ணியிருக்காங்க. இந்த பின்னணியை நோக்கி நகரும்பொழுது இந்த முதல்ல இருக்கிற கதை ஒரு 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 பகீல்னு இருக்கணும். அந்த ஒரு சின்ன திகிலும் அந்த ஆக்ஷனும் அந்த பிளானிங்ஸும். நீங்கள் அஃப்கோர்ஸ் அவர் டைரக்டர் வந்து இன்ஃபேக்ட் அவர் அந்த அவ்வளோ பிளானெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் இந்த கிட்னாப்பிங் எல்லாம் ஹாலிவுட்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் காட்டுறாங்க. இது வந்து ஒரு இம்பாசிபிளாக ஒன்று காமிச்சா உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த டிபேட் ரொம்ப நாளாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவரே சொன்னார் இல்லையா, இந்த செயின் ஸ்நாச்சிங்லாம் சினிமாவை பார்த்து தான் கற்றுட்டாங்க அப்படின்னாரு. பட் இன்னொரு பக்கம் வந்து டிவி சினிமாவை பார்த்து க்ரைம் ரேட் அதிகமாச்சா இல்லையான்றது வந்து அதுக்கும் அவ்வளோ சம்மந்தம் இல்லை அப்படின்ற ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. அது இருக்கட்டும், அது வேறு சப்ஜெக்ட். அது வந்து இவங்க வந்து அதை இன்னும் கிரிப்பிங்காக பண்ணலன்றது தான் என்னுடைய குறையுது. இந்த ஒரு பேசிக்காக நல்ல கான்செப்டை வச்சுட்டு அவரால் அது கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான். அதை வந்து ரொம்ப கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போய் ஒரு போன் ஐடென்டிட்டிலாம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் கூட அந்த மர்மமும் அந்த இதையும் ஒரு எடுத்துகிட்டு போயிருந்தாக்க ஒரு எட்ஜ் ஆஃப் த ஸ்வீட் த்ரில்லர் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அது கொஞ்சம் விலைன்னு கொஞ்சம் ஆரம்பத்துலலாம் ஒரு ஜாலியாக சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் காமிச்சு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. அது எல்லாருமே சும்மா ஊசி நடிப்பெல்லாம் கூட ரொம்ப கிரேட் இதுன்னெலாம் சொல்ல முடியாது எல்லாத்தையுமே. இன்ஃபேக்ட் சுமாரான காட்சிகள் நிறைய இருக்கிறது வந்து கடைசியில் வர அந்த த்ரில்லிங்கான இதனுடைய எஃபெக்டை குறைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. மியூசிக் எடிட்டிங் எல்லாமே குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பெரிய பிரமாதமான விஷயங்கள் இல்லை. எக்ஸப்ட் த கான்டெக்ஸ்ட். அந்த இதில் அந்த இயக்குனர் வந்து டெஃபினெட்லி வில் இம்ப்ரூவ் அப்படின்ற இது இந்த படத்தை பார்க்கும்போது தோணித்தேன். அடுத்த படம் அவரது நான் பார்க்க ஆவலாக இருப்பேன். ஐ திங்க் யூ வில் டூ எ பெட்டர் ஜாப் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வெல்கம் பேக் டு மதன் மூவி மேட்னி. இந்த ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் மூவிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆக்ஷன். ஆக்ஷன் இன் ஹாலிவுட் வந்து ஏதோ நேற்றுக்கே முந்தா நாள் வந்த விஷயம் கிடையாது. தெர் ஆர் மூவிஸ் விச் கேம் 1930s. கேன் யூ இமேஜின்? அதாவது 35, 36 அதுலேருந்து அந்த 40களில் 50களெல்லாம் ஆக்ஷன் மூவிஸ் எடுத்திருக்காங்க, அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும். அப்போ இருக்கிற ஆக்ஷன் மூவிஸுக்கும் இப்போ ஹாலிவுட்டில் வர ஆக்ஷன் மூவிஸுக்கும் வித்தியாசம் நிறைய உண்டு. யூ மஸ்ட் ரிமெம்பர், அப்போ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுன்றதே கிடையாது. சிஜி அந்த இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் நத்திங் இஸ் வாஸ் தேர். எல்லாமே ரியலாக காட்டியாகணும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இதுதான். அப்போ ஸ்பைடர்மேன், பேட்மேன்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இங்கேருந்து ரோட்டில் என்னெல்லாம் பறந்து போய் இடிச்சுண்டு வீடு லாரியெல்லாம் புரட்டி போட்டு யூசி இம்பாசிபிள் திங்ஸ் எல்லாம் இப்போ காட்டுறாங்க. இருந்தாலும் கூட நீங்கள் அந்த காலத்து படங்களில் இருக்கிற ரியல் ஆக்ஷன் பார்க்கும்பொழுது
அது தனி சுவை, அது அது இருக்குது. அதை பற்றி ஏன் அப்படின்றத நான் அப்புறம் விளக்குறேன். நம்ம இப்போ பேச போகிற படம் வந்து 1938 வந்த ஒரு அட்வென்ச்சர் படம். அந்த படம் வந்து, அந்த படத்தினுடைய டைட்டில் இருக்குது பாருங்கள், அது உலகம் முழுக்க பிரபலமான ஒரு டைட்டில். நம்ம தமிழ்நாட்டில் கூட சில சமயங்களில் அந்த அந்த டைட்டில், அந்த நேமை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது ராபின்ஹுட். ராபின்ஹுட் அப்படின்றவர் வந்து, அதாவது ஸ்டீலிங் ஃப்ரம் த ரிச் அண்ட் கிவிங் இட் டு த புவர் அப்படின்னு ஒன்று பேசிக் ஐடியா. பணக்காரர்கள்கிட்ட திருடி கொள்ளையடித்து ஏழைகளுக்கு விநியோகம் பண்ணுகிற ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் வந்து பிரபலமாக ஆகும் இல்லைங்களா. அதை வந்து நிறைய நம்ம அது மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணுவோம். ஈவன் சர்டன் கைண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ்க்கெலாம் கூட கொஞ்சம் அவருக்கு ராபின்ஹுட் இது இருந்தது. அந்த ஊர் ஏழை மக்கள்லாம் அவங்கள லைக் பண்ணாங்க, அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ராபின்ஹுட்னுடைய கேரக்டர் அதனால தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகி போச்சுது. இந்த படத்தில் நடித்தவர் இருக்கார் பாருங்கள், அவர் வந்து ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் கிங், நம்பர் 1 ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லலாம். பெரிய சூப்பர் ஸ்டார் எரால் ஃப்ளைன். இந்த ராபின்ஹுட் அப்படின்ற படத்தில் வந்து ஹீரோயின் வந்து ஒலிவியா டி ஹாவிலாண்ட் அப்படின்ற ஒரு பேரழகி அப்படின்னு சொல்லணும். வார்னர் பிரதர்ஸ் எடுத்த படம் இது. மைக்கேல் கர்டிஸ் அப்படின்ற டைரக்டர் தான் அவரை டைரக்ட் பண்ணார். மைக்கேல் கர்டிஸை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னாக்கா, அவர் நம்ம சின்னப்பதேவர் எப்படி எம்ஜிஆரை வச்சு நிறைய படங்கள் எடுத்தாரோ, அதுமாரி கர்டிஸ் வந்து எரால் ஃப்ளைனை வச்சு கரெக்டாக 12 படங்கள் எடுத்திருக்காரு. அவருடைய எல்லா படங்களுமே ஹிட்டு. அது மாதிரி. ராபின்ஹுட் என்ன கதை அப்படின்லாம் கேட்கவே கேட்காதீங்க. இட்ஸ் கம்ப்ளீட் அட்வென்ச்சர். பேலஸ், ஒளிஞ்சிட்டு வாழறது, காட்டில் வர்றது, குதிரை, வில்லு, அம்பு, இது மாதிரி அவரை வந்து கெட்டவர்கள் துரத்துறது, அண்டு பெண்கள் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறது, அவளை சந்திக்கிறதுக்காக அகழியை தாண்டி குதித்து அந்த அகழியில் அந்த மோட் இது இருக்குமே, அந்த பிரிட்ஜு மேலே போகும்பொழுது டைவ் அடித்து அந்த கயரை பிடிச்சிட்டு மேலே போய் அங்கேருந்து ஒரு மரக்கிளையை பிடிச்சிட்டு பால்கனியில் போய் குதித்து, வெல் எவ்ரிதிங். இதை நம்ம தமிழ் படங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களே, இது அத்தனையுமே எரால் ஃப்ளைன் ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயங்கள். அது அந்த அட்வென்ச்சர் இருந்தது. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இது ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீங்கள் பேட்மேன் இதிலலாம் ஆக்ஷன் படங்கள் பார்க்குறீங்க, அவரை வந்து கயரை பிடிச்சிட்டு ஃப்ளை பண்ணி இங்கேருந்து மயிலாப்பூர்லேருந்து அவரை கம்ப்ளீட்டாக டி நகருக்கே பறந்து போய் அந்த பக்கம் குதிக்கிறாருன்ற லெவலில் காட்டுறாங்க. அது எல்லாத்தையும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த டெக்னாலஜியை பார்த்து நீங்கள் பிரமித்தாலும் கூட எங்கேயோ வந்து அது தெரியுது உங்களுக்கு. இது ஸ்பைடர்மேன் அப்படி தான் போவார், இப்போ இதெல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு. இதை விட பல மடங்கு ஒரு ஜாக்கி சானுடைய ரியல் ஃபைட் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து செவுத்து மேலெலாம் ஏறி பல்ட்டிலாம் அடித்து ஒரு சண்டை போடுறாருன்னு பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் த்ரில் அதிகம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதாவது ஒரு ரியல் ஃபைட்டை, ஒரு அட்வென்ச்சர் ஒன்று பண்ணும்பொழுதோ, நிஜமாகவே ஒரு மரத்துலேருந்து குதிக்கும் பொழுதோ, ஒரு மேல் மாடியிலேருந்து கீழே ஜம்ப் பண்ணும்பொழுதோ, அல்ல குதிரையில் எழுந்து நின்றுட்டு அங்கேருந்து இன்னொரு குதிரைக்கு தாவறதோ, இதெல்லாம் எஃபெக்ட்ஸே இல்லாமல் ஒருத்தர் பண்ணும்பொழுது அந்த பிரமிப்பு வேறு தான். அதை தான் எரால் ஃப்ளைன் பண்ணார். நேயர்களே, இந்த வாரம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மறுபடியும் மீண்டும் அடுத்த வாரம் இதே சமயத்தில் உங்களை சந்திக்க நான் வருவேன். இன்னொரு படத்தை பார்த்து விட்டு அல்லது 2 படங்கள், வாட் எவர் இஸ் தேர். அன்டில் தென், பை பை.